ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போறது ஆதியாகமம் 15 அதிகாரம். கர்த்தர் தனக்கு வாக்களித்த தேசத்தை பற்றியும் தன் சந்ததியை பற்றியும் ஆபிரகாம் கவலைப்பட்டார். ஆபிரகாமின் விசுவாசம் தளர்ந்தாலும் கடவுள் ஆபிரகாமை விசுவாசம் உள்ள மனிதராகவே கருதினார். ஆபிரகாம் வாக்கு தத்தங்களை நம்பியதால் அவர் நீதி உள்ளவராக கருதப்பட்டார். ஆபிரகாமின் விசுவாசம் மீண்டும் தோல்வியடைந்த பிறகு கடவுள் ஒரு இரத்த உடன்படிக்கை மூலம் அவருக்கு உறுதியளித்தார். அப்பொழுது ஒரு பறவை விலங்குகளின் சடலத்தை திருட முயன்றது. ஆனால் ஆபிரகாம் அதை விரட்டினார். பறவை சாத்தானை குறிக்கிறது. அவன் கடவுளின் வாக்குறுதிகளை திருடவும் தோற்கடிக்கவும் முயற்சிக்கிறான். இதேபோல் நாமும் தேவன் பெயரில் விசுவாசம் வைக்கும் போது பிசாசு வாக்குத்தத்தங்களை பறிக்க பார்க்கிறான். ஆனால் நம் கிறிஸ்துவின் விசுவாசம் வைத்திருக்கும் போது அவருடைய வாக்குறுதிகளை தோற்கடிக்கவோ அல்லது பறிக்கவோ சத்துருவால் முடியாது. பயப்படாதே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். God bless you.